புதுச்சேரியில் புரட்சி கவிஞர் பாவேந்த பாரதிதாசன் 136வது பிறந்தநாள் விழாவில் அன்னாரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்தனர். ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி புரட்சி கவிஞர் பாவேந்த பாரதிதாசன் 136வது பிறந்தநாள் விழா பாவேந்த பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பிலும் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அன்னாரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழறிஞர்கள் மாலை அணிவித்தனர். விடுதலை, தமிழ் மொழி, இனம், ஒற்றுமை, ஜாதி மறுப்பு, பகுத்தறிவு, கல்வி, பெண்ணுரிமை இவற்றுக்காக பல படைப்புகளை தந்து அயராது தொண்டுகள் செய்து உலக மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பெற்றவர் புரட்சி கவிஞர் பாவேந்த பாரதிதாசன். அவரின் 136வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாவேந்த பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி பாரதி பூங்காவில் உள்ள பாரதிதாசன் சிலைக்கு தலைவர்கள், தமிழறிஞர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான தமிழறிஞர் கோ. பாரதி தலைமையில் செயலர் ஜே. வள்ளி, கலைமாமணி, மதுரை கலிபெருமாள், ராஜாராம், ரமேஷ் பைரவி, சரஸ்வதி வைத்தியநாதன், பொய்யாது ஏகாம்பரம், மதன் உள்ளிட்ட தமிழ் நண்பர்கள், செயல் வீரர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பெருமாள் கோவில் தெரு பாவேந்த பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள பாரதிதாசன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்.
பாரதி தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். சங்கே முழங்கு